ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். கோ பேக் டு ஸ்கூலோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எதுக்குடா அடிமை வேலை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு ரான் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ரான் பாக்குறான், ஏண்டா அவ என்னடா பண்ண முடியும், நான் வேலையை அவகிட்ட வாங்கிட்டு நம்ம ரெனியை காப்பாத்திட்டு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது போடின்னு சொல்லிட்டா, அவ என்ன கோர்ட்லயா போய் கேஸ் போட முடியும்னு சொல்ல, அப்படி வாடா சூப்பர் பிளான்ரா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பயங்கரமா என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரெனி இன்னும் சோகமா தான் உட்காந்துட்டு இருக்கா. கிளாஸ்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் அவளுக்கு மாறி மாறி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நேரா நான்சிட்ட போயிடுறான். சொல்லி என்ன பிளான் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பிளான் வருதுப்பா தம்பி, அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ல சைன் போடு அப்படின்னு கொடுத்துட்டு, நான் பார்ட்டி ஏ நீ பார்ட்டி பி, இந்த ரூலை நீ மீறவே கூடாது, அப்படி மீறினா உனக்கு தண்டனைகள்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு இந்த இடத்துல சைன் போடு, நான் ஆல்ரெடி போட்டேன் அப்படின்னு சொல்ல ரான் பாக்குறான். இவன் மனுஷியே கிடையாது பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அதுல சைனும் பண்ணிடுறான். எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டியது, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டியது, என்ன பிக்கப் டிராப் பண்ண வேண்டியது எல்லாமே உன் வேலை புரியுதா அப்படின்னு நான்சி சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு ஈவினிங் கிளாஸ்ல எல்லாம் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ரான் நான்சியை பாக்குறதுக்காக போறான். சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுல, ஆனா எனக்கு கேஃபேட்டீரியால சாப்பிடறதுக்கு பிடிக்கல, வெளியே போய் சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு நான்சி சொல்றா. சரிங்க மேடம் வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு நான்சியை ஹோட்டல்ல உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் ரானும். அம்மா ஏதாவது கண்டுபிடிச்சியா இல்லையா, ஊசியில சோறு வாங்கி மட்டும் தின்னுட்டு இருக்கேடி அப்படின்னு ரான் சொல்ல ஆரம்பிக்க, நான்சி பாக்குறா. அந்த போட்டோ போட்டவனோட ஐபி அட்ரஸ் வச்சு அது யாருங்கிறத ஓட்டு மொத்தமா கண்டுபிடிச்சிட்டேன், பக்கத்து ஸ்கூல்ல இருந்து வந்த பையன் தான், இப்ப நம்ம அவனை என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான்சி கேட்டுட்டு இருக்கா. சூப்பரா கண்டுபிடிச்சிட்டல, எந்த ஸ்கூல் அப்படின்னு மட்டும் கரெக்டா சொல்லு, பக்கத்துல 2-3 ஸ்கூல் இருக்குன்னு சொல்ல, அந்த ஸ்கூல் பேரை நான்சி சொல்றா. இப்பயே வா, அவனை நம்ம என்ன பண்ண போறோம் நீ நேர்ல பாக்குற அப்படின்னு நான்சியையும் கூட கூட்டு போறான். அந்த ஸ்கூல்ல உள்ள விட மாட்டேங்கிறாங்க. சார் என்ன யாருன்னு தெரியலையா, பிரின்சிபல் சேனோட பையன் அப்படின்னு ரான் சொல்றான். தம்பி நீங்களா, வாங்க வாங்க உள்ள போங்க அப்படின்னு நான்சியையும் ரானையும் உள்ள விட்டுறாரு. பார்த்தல எனக்கு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு, அந்த பையன் பேரை நீ சொன்னல, அதை வச்சு யாருன்னு விசாரிச்சுட்டேன், இங்கதான் கேம் விளையாடிட்டு இருப்பான் அப்படின்னு அவன் கூப்பிட்டு ஒரு பையனை பிடிச்சி ரான் இழுக்கிறான். இப்ப என்னடா நான் தாண்டா போஸ்ட் பண்ணேன், என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு அந்த பையன் கொஞ்சம் ரக்கலா கேட்க, உடனே ரான் அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி போயிடுறான். நான்சி பாத்துடுறா. இங்க பாரா தம்பி, உன் மேல கோர்ட்ல மட்டும் போய் கேஸ் கொடுத்தோன்னு வச்சுக்க, உன்னால படிக்கவும் முடியாது, பரிச்சை எழுதுறத நினைச்சு கூட பார்க்க முடியாது, கொஞ்சம் மனசுக்குள்ள யோசிச்சுக்கோ, அது மட்டும் இல்லாம இப்படி நக்கலா பேசினல அதனால ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இந்த ஆதாரமே போதும்டா தம்பி அப்படின்னு சொல்ல, அந்த பையன் பயந்து போயிடுறான். நான் டெலிட் பண்ணிடுறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சும்மா ஒரு அட்டென்ஷனுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. ரானும் நான்சியும் ஒழுங்கு மரியாதையா டெலிட் பண்ணு, நடக்கிறதே வேற அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த நேரம் நம்ம ரானை பாக்கிறதுக்கு அவங்க அம்மா ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அங்க ரான் கிளாஸ்ல இல்லன்னு தெரியுது. அந்த பக்கமா ரெனி வந்துடுறா. ரெனி செல்லம் எப்படிமா இருக்க, ரான் எங்க ஆளை காணா அப்படின்னு கேட்க, உடனே உங்க அம்மா கிட்ட, ரெனி இங்க வாங்க ஆண்டி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போய் பேசிட்டு இருக்கா. நான்சியும் ரானும் மறுபடியும் திரும்ப பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அம்மா உண்மையாவே டேப்ல ரெக்கார்ட் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்க, அது டேப்பே கிடையாது, சும்மா காட்டினேன், அதுல ரெக்கார்ட்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, ஹெட்போன்ஸ் போட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான்சி சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல, ஆனா உன்னை பாக்கிறதுக்கு முன்னாடி நானும் உன் அளவுக்குலாம் ஸ்ட்ராங்கா ஷார்ப்பா இல்ல, உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா நான் பயங்கர ஷார்ப்பான ஆளா மாறிட்டேன் அப்படின்னு ரான் முடிஞ்ச அளவுக்கு நான்சி கிட்ட கல்ல போட்டுட்டு, நீ எப்ப பாரு ஒரு சின்ன பையன் மாதிரி பாக்காத, உனக்கும் எனக்கும் ஒரே வயசுதான், ஒரே மாதிரி பாரு புரியுதா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படியே பண்ணிடுறேன், எங்க அதை படி பார்க்கலாம் அப்படின்னு நான்சி அவனுக்கு டெஸ்ட் வைக்கிறா. என்ன எச்சா இது எப்படி படிக்குதுன்னு தெரியலையே, வார்த்தை மாதிரியே இல்லைன்னு சொல்ல நான்சி தலையிலே அடிக்கிறா. டே பைத்தியக்காரா, இது கெமிஸ்ட்ரிடா, கெமிஸ்ட்ரிக்கும் இங்கிலீஷ்க்கும் வித்தியாசம் தெரியாத முட்டா பைய கூடலாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க வேண்டியது இருக்குன்னு பல்ல காட்டிட்டு இருக்க. ஏதோ ரான்க்கு அப்படியே கொஞ்சிற மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கு, அப்படியே வெக்கப்பட்டே போயிட்டு இருக்கான். ஒரு வேளையா ரானும் நான்சியும் கிளம்பி கிளாஸ்க்கு போறாங்க. பார்த்தா அவங்க அம்மா வாசல்லையே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெனியோட. ஒட்டுமொத்த கிளாஸும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அவங்க அம்மா கீ ஏதோ விட்டு போயிட்டாங்க போல, அதை ரான் கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க. நான்சி உள்ள வரா. ஒன்னும் பிரச்சனை இல்லடி அப்படின்னு மெய்லி கேட்க, வந்தது என்ன ஏன் அம்மாவா, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான்சி சொல்றா. ரான் கொஞ்சம் முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டா அப்போ டீச்சர் உள்ள வராரு. இங்க பாருங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க, இன்னும் 200 days தான் அவங்க எக்ஸாம்க்கு இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. படிச்சு முடிச்சுட்டு பசங்க எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரெனி வேகமா நான்சியை பார்க்க வந்துடுறா. நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணுன்னு ரான் இப்பதான் சொன்னா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ரான் கிட்ட கொஞ்சம் தள்ளியேறு, அவங்க அம்மா வேற பாத்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றா. நான்சி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூலா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ரெனி வீட்டுக்கு வரா. அவங்க அப்பா அவளுக்காக ஸ்பெஷலா சமைச்சு வச்சிட்டு இருக்காரு. ரெனி அது வேகமா போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. இங்க ரானு வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா பாக்குறாங்க. அம்மா அவன் என் ஃப்ரெண்டுமா, எனக்கும் அவளுக்கும் எப்ப பாரு 7ஆம் பொருத்தம் தான் இருக்கும், நீ வேற கண்டதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நேரா உள்ள போயிட்டு தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான்சியும் வீட்டுல அவளுக்கு சரியாவே தூக்கம் வரல, மனசுக்குள்ள ஏதோ யோசிக்கிறா. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா புக்ல எடுத்து எதையோ எழுத ஆரம்பிக்கிறா. இங்க அடுத்த நாள் பார்த்தா ஏதோ அனானிமஸ் போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பிரின்சிபல் இருக்கார்ல அவர் பாக்குறாரு. ஒரு முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லா டீச்சர்ஸையும் வர சொல்றாரு. நம்ம நான்சி கிளாஸ்க்குள்ள வரும்போது மெயிலி அங்க வந்துடுறா. நம்ம கிளாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டமா மாத்த போறாங்களாம். அது என்னவா தெரியுமா, நம்ம கிளாஸ்லயே நல்லா படிக்கிறவங்க தான் 7th கிளாஸ்ல இருக்க வேண்டியது இல்லையா, அடுத்து மேல கிளாஸ்க்கு 2nd கிளாஸ்க்கு கூட நம்மளால முன்னேறி போக முடியுமா அப்படின்னு சொல்ல, நான்சி தான் அந்த பிட்டை எழுதியே போட்டிருப்பா போல அனானிமஸா.
ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்ல, டேய் இங்க பாரு ரான், இதுக்கும் மேல எனக்கு வந்து ரொம்ப படிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் அந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும். அதனால நீ என்ன பண்ற, எனக்கு எல்லா வேலையும் எடுபடி வேலை எல்லாம் பாத்துட்டு புரியுதான்னு சொல்ல ரான் பாக்குறான். சரி உன் ஐடி கார்டை கொடு, போய் லஞ்ச் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். அங்க மேலே வந்துட்டு நீ என்னடி பண்ண, ரான் உன்னை பார்த்து அப்படியே போட்டி பாம்பா அடங்கி போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுவும் என்னவோ கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம நான்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஒரு பக்கம் ரெனி உட்கார்ந்துட்டு இருக்கா. ரெனியோட ஃப்ரெண்ட் இருக்கால, இது என்னது இது, கிளாஸ் எப்படி மாத்தலாம் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க, இப்ப அதுக்கு என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு ரெனி கேட்டுட்டு இருக்கா. நான் தான் நம்ம கிளாஸ்லயே லாஸ்டா இருக்கேன், என்ன கொண்டு போய் வேற கிளாஸ்ல போட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்க மத்தவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம நான்சியோட அம்மா வீடு எது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ரானோட அம்மா வந்துட்டாங்க. லாண்ட்ரி ஷாப் தானே வச்சிருக்காங்க, அந்த இடத்த சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஏதோ பேசணும்னு நினைச்சு வந்துட்டு இருப்பாங்க போல. இன்னொரு பக்கம் நம்ம பிரின்சிபல் பாக்குறாரு. என்ன சார் இந்த பாலிசியை புதுசா மாத்திருக்கீங்க டீச்சர்ஸ் எல்லாம் கேட்க, எல்லாரும் போட்டி போட்டு படிக்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லிட்டு பெருமையா அங்க இருந்து போயிட்டு இருக்காரு. இங்க மறுபடியும் நான்சி கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கா. அப்ப கூட படிக்கிற பொண்ணு ஒருத்தி வந்துடுறா. ஆமாடி எனக்கு ஒரு மியூசிக் வந்து காம்படிஷன் இருக்கு, அதுல போய் கலந்துக்குவா அப்படின்னு கேட்க, நான்சி ஏற்கனவே இவள வந்து பெரிய ஒரு மியூசிக் ஸ்டாரா பாத்திருக்கா போல, நீ போய் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ராணங்க வந்துடுறான். சரி எனக்கு ஏதாவது சொல்லு, நான் என்ன ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ இப்படியே கேட்டே இரு, உன்னோட மோசமா படிக்கிற யாராவது இருப்பாங்கல்ல அந்த நிலைமைக்கு தான் போக போறேன்னு சொல்ல, ரான் பாக்குறான். அடி பாவி அது நீ தாண்டி, எனக்கு அப்புறம் தான் நீ இருக்கா, அதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க நான்சி வெளியே யூபைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யூபை அந்த பக்கமா வரான். இவளை பார்த்து கண்டுக்காத மாதிரி போக ஆரம்பிக்க நான்சி பாக்குறா. டேய் உனக்கு என்ன தாண்டாச்சு, ஏன் கண்டுக்காமலே போயிட்டு இருக்க, நான் உனதான் தொல்லை பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்க, இல்ல ஒருத்தவங்களை பிடிக்கும் போது நம்ம மனசை எவ்வளவு டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணுமோ அவ்வளவு பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதோ சுத்தி வளைச்சு பேச ஆரம்பிக்கிறான். நான்சி பாக்குறா. உனக்கு ஒரு வேலை என்ன பிடிச்சிருக்கா என்ன, அதுவும் இல்லாம இந்த வயசுல பிடிச்சிருக்கிறதுலாம் ஒரு நார்மலான விஷயம். ஒரு வேலை வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல கூட படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். நான் என்ன உன்னை லவ்வா பண்ண போறேன், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன்டா, சேர்ந்து படிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, ஒருத்தவங்க பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நான்சி கேட்டுட்டு இருக்க. ஆமா நான் உனக்கு கூட நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன், அதை கொடுக்குறேன் அப்படின்னு அவசர அவசரமா யூபை நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி தலையே பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. நான்சி இங்க வீட்டுக்கு வர அவங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க. அவ ரூம்குள்ள போய் பார்த்தா அவளோட சோசியல் மீடியா பேஜ் இருக்குல்ல அதை க்ளோஸ் பண்ணாமலே போயிருக்கா. ஆனா அவங்க அம்மா அதை ஓப்பனே பண்ணி பார்க்கல. நீ இதை க்ளோஸ் பண்ணாம போயிட்ட, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அதெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு நம்ம நான்சி சொல்லிட்டு இருக்கா. இங்க யூபை வீட்டுக்கு போறான். உன் ரூமை கிளீன் பண்ணும் போது தான் அது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனோட ஆர்கிடெக்சர் புக் எல்லாம் எடுக்கிறாரு. இதெல்லாம் நீ படிக்க தேவை கிடையாது, எதுக்கு நீ காம்படிஷன்க்குலாம் போயிட்டு இருக்க, உன் கிளாஸ் படி நம்ம கம்பெனி அடுத்து வந்து பாத்துக்கோ புரியுதா அப்படின்னு சொல்ல, யூபை உடனே ஓகேப்பா அப்படின்னு அமைதியா சொல்லிட்டு இருக்கான். யூபை நேரா வீட்டுக்குள்ள வரான். எதுக்கு அப்பா ரூம்குள்ள எல்லாம் வந்து இதெல்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இங்க நான்சி கிட்ட அவங்க அம்மா, என்னதாம்மா அந்த ராணோட அம்மா வந்து பார்க்க வந்தாங்கன்னு சொல்ல, அந்த பையன்லாம் எனக்கு ஒரு தம்பி மாதிரிமா, அவனெல்லாம் பெருசா கண்டுக்காதமா, டார்ச்சர் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு நான்சி அங்க இருந்து போயிடுறா. அவங்க அம்மாவும் அவளை நம்புறாங்க. லைட்டா ஒரு குழப்பம் இருந்தா கூட ரான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். யூபையும் அதே நேரத்துல நான்சிக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம எப்பவுமே பாப்போம்ல அந்த இடத்துல வெயிட் பண்ணு, நான் உனக்கு வந்து ஒன்னு கொடுக்கணும், அந்த MP3 பிளேயரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். நான்சி உடனே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. யூபை இங்க இருந்துட்டு இந்த MP3 பிளேயர்ல எப்பவுமே மியூசிக் இல்லனா அதாவது கிளாஸ் தானே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்ப அவன் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டு, நான்சி என்னால நேர்ல பார்த்து சொல்ல முடியாததெல்லாம் இப்போ உன்ட்ட வந்து இந்த MP3 பிளேயர் மூலமா சொல்ல போறேன் அப்படின்னு ஏதோ விவகாரமா ரெக்கார்ட் பண்றான் போல. அடுத்த நாள் ஆகுது, மறுபடியும் ஸ்கூல் ஆரம்பிக்குது. கிளாஸ்ல எல்லாரும் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மார்க் ஷீட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான்சி பாத்துட்டு இருக்கா. நான்சி பயங்கரமா முன்னேறி இருக்கா. நல்ல முன்னேறிட்டு சூப்பர் ரீ அப்படின்னு சொல்லிட்டு மெயிலி சொல்லிட்டு இருக்க. ஆனா உன்னோட இந்த பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் அதை விட முன்னேறிட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க ஒரு பையன் ஒருத்தனை காட்டிட்டு இருக்கா. இருந்தாலும் நல்ல செகண்ட் கிளாஸ் போறதுக்கு இந்த மார்க் பத்தாது, காலேஜ் போறதுக்கு சுத்தமா பத்தாது அப்படின்னு நான்சி புலம்ப ஆரம்பிக்கிறா. ராணங்க வரான். அவன் ஸ்கோர் ஷீட் எடுத்து பாக்குறான். என்னடி இது இவ்வளவு கம்மியா மார்க் வாங்கியிருக்குன்னு சொல்ல, என் முன்னாடி ஸ்கோரோட அதிகம் தான், நீ உன் வாய மூடு அப்படின்னு நான்சி சொல்றா. பின்னாடி திரும்பி ரான் அவனோட ஸ்கோர் கார்டை பாக்குறான். நான்சியோட எல்லாத்துலயும் கம்மி மார்க் வாங்கி வச்சிருக்கான். என் கார்டை பாத்தியா அப்படின்னு ரான் கேட்க, இல்லையே எனக்கு வேற வேலையே இல்லையா, அது போய் நான் ஏன் பார்க்க போறேன் அப்படின்னு நான்சி கேட்கிறா. நல்லது அப்படிதான் வந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இப்ப பாரு ரொம்ப சின்சியராவே மேடம் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டு பக்கத்துல போய் பார்த்துட்டு இருக்கான். நான்சி ஆனா கண்டுக்காம, இங்க பாரு எனக்கு நீங்க லஞ்ச் வாங்கணும் புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஓகே மேடம் நான் லஞ்ச் வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம் அப்படின்னு எல்லார் காதுலயும் விழுற மாதிரி கத்தி சொல்லிட்டு ரான் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இங்க நேரா ஒரு பக்கம் நம்ம 2 டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பசங்க MP3 பிளேயர்ல பாட்டு கேட்டே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு விடவே கூடாது, ஒரு ரிசர்ச் கூட பண்ணிருக்காங்களாம், கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாதான், அதெல்லாம் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி 2 பேரும் பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்க நான்சி யூபைய பாக்கிறதுக்கு வந்திருக்கா. உன்னோட ஸ்கோருக்கும் எனக்கும் நடுவுல 183 டோட்டல் ஸ்கோர் இருக்கு, அதை நான் எப்ப அச்சீவ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, எப்ப அந்த காலேஜ்ல இடம் கிடைக்க போதும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான்சி புலம்ப ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த MP3 பிளேயரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் யூபை. அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. கொடுக்காம மறுபடியும் பாக்கெட்லயே வச்சுட்டு இந்த டவுட் கேட்டல அப்படின்னு சொல்லி
கொடுக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ரான் அங்க இருந்து சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு போகும்போது அங்க பார்த்தா அந்த செகண்ட் கிளாஸ் பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு நான்சி ஒரு தடவை எக்ஸாம்ல மார்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ்க்கு வந்தெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா போல. மக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ரான் அங்க போறான். இந்த கிளாஸ் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கணும், அதுவும் நான் பக்கத்துல இருந்தா 100 தடவை யோசிக்கணும், இல்லைன்னா மண்டை பொலக்கப்படும் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து நான்சிக்கு சாப்பாடு வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கான். டே ஏன்டா இந்த அளவுக்கு கோவப்படுற, யாரோ ஏதோ சொன்னா சொல்லிட்டு போறாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ரான் வரும்போதே பார்த்தா நான்சியும் அந்த பக்கமா நம்ம யூபையும் வந்துட்டு இருக்காங்க. ரான் பாக்குறான், பயங்கரமா கடுப்பாயிடுறான். இப்ப பாரு இந்த பையன் கூட சுத்திட்டு இருக்கா பாரு, இவளுக்காக சாப்பாடு வாங்கிட்டு எவ்வளவு நேரமா நிக்கிறேன் பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு வழியா யூபை வந்து MP3 பிளேயரை கொடுத்துடுறான். இந்த காதல் பரிமாற்றம் வேற அப்படின்னு நம்ம ரான் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். அங்க இருந்து யூபை பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட, உனக்காக சாப்பாடு வாங்கி நின்னுட்டு இருக்கேன், என்ன பார்த்தா உனக்கு காமெடியா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரான் கேட்க ஆரம்பிக்கிறான். எனக்கு வாங்கினியா, எனக்கு பசிக்கவே இல்லையடா அப்படின்னு நான்சி சொல்லிட்டு இருக்கா. உன்னெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு வாங்கினேன் பாரு அப்படின்னு ரான் கத்திட்டே கிளம்பி கிளாஸ்க்கு போயிடுறான். நான்சி உள்ள வந்துட்டு, டேய் தெரியாம சொல்லிட்டேன்டா, மறந்து போயிட்டேன்டா, நீ வந்து லஞ்சே நீங்க எனக்கு வாங்கியிருக்க தேவையில்லைன்னு சொல்ல, நீ வாய் முடி சும்மாரு, கஷ்டப்பட்டு வாங்கின எனக்கு இதுவும் தேவைதான், இதுக்கும் மாலையும் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு காதல் பரிமாற்றம் வேற உங்களுக்குள்ள, இதுக்கு நான் வாட்ச்மேன் வேலை வேற அப்படின்னு சொல்ல, இங்க பாரு இந்த MP3 பிளேயர், இதை வேணா நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான்சி அதான் கையில கொடுத்துட்டு சாப்பாடை வாங்கிக்கிறா. நம்ம ராணதுல என்னதான் அப்படி இருக்குன்னு கேட்கலான்னு காதுல போடுறதுக்கு போறான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா டீச்சர் உள்ள வந்துடுறாரு. இதுக்கும் மேல யாரும் MP3 பிளேயர் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது, அதெல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்க செக்கிங் எல்லாம் வருவோம் அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்கு, ஆடிட்டோரியம்ல நடக்க போகுது, அங்க வந்து அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நான்சி நேரா போயிட்டு யூபை இருக்கான், அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. பக்கத்துல உட்காந்து ரான் கொஞ்சமா குரல கம்மி சிக்னல் கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த செகண்ட் கிளாஸ்க்கும் 7th கிளாஸ்க்கும் நடுவுல சேர் இருந்தா கூட யாரும் உட்கார்ல, ஒரு தனியா லைன் இருக்கு, இந்த பக்கம் வா அப்படின்னு ரான் கூப்பிட நான்சி வேகமா போயிட்டு ரான் பக்கத்துல உட்காந்துக்கிறா. எதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டா அப்ப டீச்சர் வந்து அது என்ன நடுவுல லைன், ஒன்னா உட்கார கூட தெரியாதா, அந்த ஒத்துமை கூட இல்லையான்னு கத்த ஆரம்பிக்க மறுபடியும் யூபை பாக்குறான், நான்சி பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். எல்லாரும் மாறி மாறி அரேஞ்ச் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. அப்பதான் அனௌன்ஸ் பண்றாங்க, இதுக்கும் மேல இந்த மாதிரி MP3 பிளேயர் வச்சுக்கிறது, இந்த காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு டீச்சர் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரானோட கிளாஸ்க்குள்ளேயும் டீச்சர் வராரு, அத்தனை பேர்கிட்ட வந்து MP3 பிளேயரை வாங்குறாரு. இந்த சமயம் பார்த்து நம்ம நான்சியோட MP3 பிளேயரை ஒளிய வச்சிட்டு இருக்கான் ரான். கவலையே படாத, ஒன்று யார் கையிலயும் கிடைக்காதுன்னு சொல்ல டீச்சர் அங்க திரும்ப வந்துடுறாரு. புக்குக்குள்ள பார்த்தா அந்த MP3 பிளேயர் இருக்கு நான்சியோடது, அதை எடுத்துட்டு போயிடுறாரு. யூபைக்கு இங்க ஒரே பதட்டமா இருக்கு, ஐயோ யார்ட்டையாவது மாட்டிட போது நம்ம MP3 பிளேயர், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நர்வஸ் ஆயிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.